ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழ் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு வந்து இப்போ சிபிக்கிட்டேயும் தமிழ்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சிபி நினச்சிக்கிட்டு இருக்கிற, இப்போ இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அது என்னுடைய கௌரவ பிரச்சனையாக்கும். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து அப்புறமா நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்செல்லாம் வந்து எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ ஆசைப்படுறியா என்ன அப்படிங்கவும், அப்போ தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஜானுமா, நான் வந்து சம்யுக்தா கழுத்தில் தாலி கட்டுறதை நிறுத்ததுக்காக தான் வந்தேனே தவிர மற்றபடி சிபி சார் வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லி நான் ஆசைப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிபி சார் வந்து வேறு யார் கழுத்துலாலும் தாலி கட்டிட்டு போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே உடனே கணேசும் மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை அதுதான் அவள் வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாளா, அப்புறமா என்ன, என் பொண்ணே வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வரட்டும், என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் சின்ன வயசுலேருந்தே சிபியத்தான்னு சொல்லிக்கிட்டு அவரை தான் வந்து தன்னுடைய கணவராக அவன் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறா. அந்த ஆசையை வந்து நம்ம தானே தூண்டி விட்டோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. வெண்மா தான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படின்னு மீனாவும் கணேஷும் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, வெண்பாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி எந்த மாதிரிக்கு நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவளை நல்ல வசதி வாய்ப்போடு அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதில் எந்த வித கவலையும் நீங்கள் பட வேண்டாம். ஆனால் இப்போ நடக்கூடிய கல்யாணம் சிபிக்கும் தமிழுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை நான் சொல்கிறது கேளுங்க, வெண்பா தான் எனக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன பார்த்தா நீ தப்பான முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன முடிவு எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். சிபி தமிழ் நீங்கள் ரெண்டு பேரும் மணமேடையில் போய் உட்கார போகிறீங்களா இல்லையா அப்படிங்கும் போது இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானு, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் கிடையாது அப்படிங்கும் போது, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்களா, அப்போ நானும் என்னுடைய முடிவை நான் சொல்கிறேன், இந்த இடத்துலையே நான் என் கதையை முடிச்சுக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்து அவங்க காட்டவும், இதை பார்த்ததுமே சிபி அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிபி வந்து மணமேடையில் போய் உட்காரவும், அப்போ வந்து தமிழும் மணமேடையில் போய் உட்காருதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதை பார்த்ததுமே வந்து சம்யுக்தா வெண்பாவும் அதிர்ச்சடைகிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்மளுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம இந்த தமிழுக்கு போய் இந்த மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட இருக்கவும், அடுத்துதான் வந்து எல்லாரும் மேடைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ மீனா கணேஷ் அமுதான்னு எல்லாருமே வந்து மணமேடைக்கு மேலே போகிறாங்க. அடுத்துதான் வந்து ஐயர்கிட்ட ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஐயரே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஐயரும் தாலி எடுத்து சிபி கையில் கொடுக்கவும், சிபி வந்து ஜானுவையும் தமிழையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழும் வந்து அவங்க ஜானு எடுத்த முடிவுனால எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிபி வந்து அவங்க தமிழ் கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இந்த நேரத்தில் பார்க்கும்போது கரெக்டாக தமிழோட அப்பா அங்கே வந்துடவும், அவர் கையில் வந்து அதாவது அச்சதையை எடுத்து கொடுக்கும்போது, அப்போ அம்மாவும் அவங்க தமிழோட அப்பாவும் வந்து அவங்களுக்கு அச்சதையை தூவி விடுறாங்க. அப்போ வந்து சிபி வந்து தமிழ் கழுத்தில் தாலி கட்டி முடிச்சதுமே சிபி வந்து கோவத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சிபியும் தமிழும் வந்து ஜானு காலில் வந்து ஆசீர்வாதங்கிறதுக்காக வரும்போது, அப்போ சிபி சொல்கிறாங்க, நீ தப்பான முடிவு எடுத்துட்ட ஜானு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஜானு சொல்கிறாங்க, இல்லை இப்போ தான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கிறேன், கண்டிப்பாக இதை பற்றி நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப பாரு, நான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து ஜானு வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாவும் ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அடுத்தது ஜானுவும் சிபியும் நிற்க வச்சு அவங்க வந்து ஜானு வந்து அவங்க ஆரத்தி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே வரவழைக்கவும், அப்போ வந்து தமிழில் வந்து அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. தமிழ், இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறேன், நீ வலதுக்கால் எடுத்து வச்சு உள்ள போம் அப்படிங்கவும், சிபி வந்து எரிச்சலோடு அங்கேருந்து நேராக கிளம்பி ரூமுக்கு போயிடறாங்க. ரூமுக்கு போனதுமே அங்கே உள்ள பொருளெல்லாம் தூக்கி அவங்க வீசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் அவங்க வராங்க. என்ன சிபி இந்த மாதிரிக்கெலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் கிடையாது, ஆனால் ஜானுமா என்னன்னா என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, அப்போ வந்து சேது சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கே பாருங்கண்ணா, கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து ஜானுமா பற்றி தப்பாக நினைக்காதீங்க. ஜானுமா இந்த வீட்டுக்கும் நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக செஞ்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரிக்கு தான் இந்த கல்யாணமும் தமிழ் தான் அவங்களுக்கு ஏற்ற ஜோடி அப்படிங்கவும், என்னடா இதை பற்றி பேசுறதுக்காக தான் நீ வந்திருக்கிறியா, ஒழுங்கு மரியாதையை போட அப்படிங்கவும், இப்போ சிபியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு சிபி, நீ கோவப்படாத, தமிழ் தான் உனக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க யாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, ரெண்டு பேரும் வெளியே போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து சிபி வந்து கோவத்தோடு அங்கே வந்து விரட்டி விட்டுருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க,
அங்கே பாரு தமிழ், சிபியும் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இல்லை, நீங்கள் ரெண்டோருமே உங்கள் மனசில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் அந்த ஆசையை வச்சிருக்கிறீங்க. ஆனால் வெளிப்படையாக தான் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒரு நாள் வெளிப்படையாக சொல்லி நீங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ தான் போகிறீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஏற்ற ஜோடி. சிபியை பற்றி உனக்கு தெரியும், அவன் கோவப்படுவானே தவிர மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லவும், அப்போ தமிழ் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், நீங்கள் அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது ஜானும். அப்படிங்கும்போது நான் அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்கல, இது எல்லாமே நான் ஏற்கனவே நினச்சது தான். நீ கவலைப்படாத, சிபிக்கு ஏற்ற ஜோடி நீ தான். நீ அதான் இந்த வீடும் சரி சிபியோட வாழ்க்கையும் சரி எல்லாமே நல்லா இருக்கும். அதை நான் யோசனை பண்ணி தான் நான் அதை செஞ்சுருக்கிறேன். அதனால நீங்கள் கவலைப்படாமல் குற்ற உணர்ச்சி இடாமல் நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெண்பா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ கணேசும் அமுதம் கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே மீனா வராங்க. மீனா வந்ததுமே கணேஷ் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ மீனா தடுக்கிறாங்க. அண்ணா நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கும்போது இன்னும் எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன உறவு வச்சுப்பா நாங்கள் இருக்கிறதுக்கு. எப்படியோ ஒரு நாள் வெண்பா காலத்தில் சிபி மாப்பிள்ள தாலி கட்டுவார்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் என்ன சிபி மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு அதுதான் அந்த அதிகாரமும் அந்த உரிமையும் எனக்கு இல்லாமல் போச்சுதேன். நாங்கள் வீட்டை விட்டே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.